உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை விடுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை விடுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒருவருக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒருவருக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் தெய்வம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளில் பல நீரே, எளியோரில் நம்பிக்கை நீரே. ஏழைகளில் பல நீரே, எளியோரில் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை விடுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக இயேசுவின் முகம் காண்போம் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் வாழும் சமுதாயத்திலே நண்பர்கள் உண்டு, சொந்த பந்தங்கள் உண்டு, நாம் வேலை செய்கின்ற இடத்திலே பழகக்கூடியவர்கள் உண்டு, அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தெரிந்தவர்கள் உண்டு. ஆனால்
சில நேரங்களிலே நாம் ஒரு சிலரின் மீது அன்பு வைத்திருப்போம், பாசம் வைத்திருப்போம், அவர்களை நினைத்து கொண்டிருப்போம். அவர்கள் எப்பொழுது நம்மளை பார்ப்பார்கள், எப்பொழுது நம்மோடு கூட பேசுவார்கள், எப்பொழுது நம்மளுடைய இல்லத்திற்கு வருவார்கள் என்று அவர்களுடைய முகத்தை பார்க்க ஆசைப்பட்டு கொண்டே இருப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இறைவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் அப்படித்தான். ஆண்டவராகிய இறைவனை, இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்பதற்கு ஆவலுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே தன்னை படைத்த தகப்பனை, தன்னை படைத்த ஆண்டவரை, தன்னை உருவாக்கினவரை அறிந்து வைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது சக்கேயு என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். விவிலியத்திலே மிக அழகாக லூக்கா ஆசிரியர் அவரை பற்றி அவர் சொல்லுவார். லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரம் 3 உள்ள திருவசனத்திலே அவர் சொல்லுகிறார், இயேசு யாரென்று பார்க்க விரும்பினாராம் சக்கேயு. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரிடத்திலே நீங்கள் மன்றாடுகிறீர்கள், முழு இரவு ஜெபம் செல்கிறீர்கள், நற்செய்தி விழாக்களுக்கு செல்கின்றீர்கள், உள்ளிருப்பு தியானங்களிலே பங்கேற்கிறீர்கள் மற்றும் அநேக ஜெப கூட்டங்களிலே பங்கெடுக்கிறீர்கள். இதையெல்லாம் நல்லதுதான். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இயேசுவினுடைய முகத்தை நான் காண வேண்டும், இயேசுவினுடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும், அவரை முகமாய் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்றைக்காவது உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபித்திருப்பீர்களா? ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டிருப்பீர்களா? ஆண்டவரே, உம்மை பற்றி நாங்கள் விவிலியத்திலே படிக்கிறோமே, உம்மை பற்றி ஜெபக்கூட்டத்திலே நாங்கள் கேட்கிறோமே, உம்முடைய திருமுகத்தை எங்களுக்கு நீர் காண்பியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்றைக்காவது நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்றால், ஆண்டவர் தன்னுடைய அழகிய முகத்தை, அன்பு முகத்தை, இரக்கம் நிறைந்த ஒரு முகத்தை, பரிவு நிறைந்த ஒரு முகத்தை உங்களுக்கு அவர் காண்பித்திருப்பார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும் என்கிற தலையங்கத்திலே தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யாவே இறைவன் மோசேயிடம் பேசுகின்ற பொழுது அவர் எப்படி பேசினார் தெரியுமா? விடுதலை பயணங்கள் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11 உள்ள வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் பேசுவார், பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். மோசேவிடம் ஆண்டவர் பேசினது முகமுகமாய் பேசினாராம். இன்றைக்கும் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே, நீர் மோசேயினிடத்திலே முகமுகமாய் நீர் பேசினீர், உம்முடைய மகனாய் இருக்கக்கூடிய என்னிடத்திலே, உம்முடைய மகளாய் இருக்கக்கூடிய என்னிடத்திலே நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் காண வேண்டும். உம்மை சாரோனின் ரோஜா என்று சொல்லுகிறார்களே, பள்ளத்தாக்கியின் லீலியே என்று சொல்லுகிறார்களே, அழகுள்ளவர் என்று சொல்லுகிறார்களே, இதோ ஆயிரங்களிலும் சிறந்தவர் என்று சொல்லுகிறார்களே, இந்த அழகிய முகத்தை, மரியாளின் மகனாக இருக்கக்கூடிய உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் தாகத்தோடு ஆண்டவராகிய இறைவனை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கேட்க ஆரம்பித்தீர்கள் என்றால், ஆண்டவர் தன்னுடைய முகத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு நாம் யாரும் அவிதமாக ஆண்டவரிடத்தில் கேட்பது கிடையாது, ஆண்டவரிடத்திலே மன்றாடுவது கிடையாது. நம்மளுடைய உடல் பிரச்சனைகள், உள்ளம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நம்மளுடைய தேவைகள், இதை தான் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் கண்டு உணர வேண்டும், உம்முடைய வல்லமையை நான் கண்டு உணர வேண்டும், உம்முடைய முகத்தை நான் காண வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வர ஆரம்பித்து விட்டார் என்றால், உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் எல்லாம் மாறிப்போக ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, புனித அந்தோனியாரிடத்திலே ஒரு முறை ஒரு பெண்ணானவள் ஒப்புரவு அருளடையாளம் செய்வதற்காக வருகிறாள். அப்படி அவர் வருகின்ற பொழுது அந்தோனியாரிடத்திலே பாவ அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த பாவ அறிக்கை எல்லாம் செய்து முடித்த பிறகு அந்தோனியார் இறைவனுடைய இரக்கத்தை பெற அவர்களுக்கு சிறு ஜபத்தை சொல்லி தன்றி அனுப்புகின்ற பொழுது அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கிறார். அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்தவர் அப்படியே பிரமித்து நின்று கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே தான் அருகிலே இருக்கக்கூடிய மற்ற துறவிகள் வந்து சபை மேலாளரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், பாருங்கள் அந்தோனி எப்படி இருக்கிறார் என்று. தன்னிடத்திலே ஒப்புரவு அருளடையாளம் செய்ய வந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்ன பொழுது அந்த உயர் அதிகாரி வந்து புனித அந்தோனியாரை தட்டுகின்ற பொழுது அவர் நினைவு திரும்பினவராய் சொன்னாராம், இதோ பாருங்கள், இந்த பெண்ணானவளை கடவுள் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார். இந்த பெண்ணை இவ்வளவு அழகாக இருக்கிறார் என்றால், இவரை படைத்த பரம்பொருளாம் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இறைவன்
ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு அழகுள்ளவராய் இருப்பார் என்று புனித அந்தோனியார் ஆண்டவருடைய திருமுகத்தை பற்றி இவ்வளவு அழகாக சொன்னதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஆண்டவருடைய திருமுகத்தை கண்டார்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்தார்கள், ஆண்டவருக்காய் திருச்சபையிலே வாழ்ந்தார்கள். இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர்கள் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புனித ஜெத்ரூத் என்னக்கூடிய புனிதை இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இறைவன் பல நிலைகளிலே இவருக்கு விண்ணகத்தினுடைய தரிசனங்களை, தன்னுடைய தரிசனங்களை எல்லாம், காட்சிகளை எல்லாம் இந்த புனிதைக்கு கொடுப்பதை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நம்ம பார்க்கலாம். அதிலே ஒன்று, ஆண்டவருடைய முகத்தை முகமுகமாய் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை இவர்கள் காண்கிறார்கள். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய முகத்திலே எப்படி இருக்கிறதாம், சூரியனைப் போல அது மிகவும் பிரகாசம் உள்ளதாய் இருந்து கொண்டிருக்கிறதாம். அந்த முகத்திலே இருந்து வரக்கூடிய அந்த அருள் ஒளியானது அருட்பணியாளர்களின் மீது, அருட்தந்தையர்கள் மீது அது பாய ஆரம்பிக்கின்ற பொழுது அது எப்படி இருந்ததாம், அவர்களை ஒளியூட்டக்கூடியதாக, அவர்களை வெளிச்சத்தின் பாதையில் கொண்டு போகக்கூடியதாக இருந்ததாம். அதை அவர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரின் மீது நம்பிக்கையுள்ள மாந்தர்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஆண்டவருடைய முகத்தையே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுது பாவிகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கிறதாம், மனம் திரும்புதலுக்கான காரியத்தை ஆண்டவராகிய இறைவனுடைய முகத்திலே இருந்து அந்த அருள் ஒளி அவர்கள் மீது வீச ஆரம்பித்ததாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவராகிய இறைவனை, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரையே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம், வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள், ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் முகமாய் நான் தரிசிக்க வேண்டும், புனித ஜெத்ருத்தை போல, புனித அந்தோனியாரை போல, புனித பௌஸ்தினாவை போல, ஆண்டவரை தந்தை பியோவை போல உம்மை முகமாய் நாங்கள் பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து இருந்தீர்கள் என்றால், நீங்கள் வேண்டி இருந்தீர்கள் என்றால், ஆண்டவர் தன்னுடைய முக பிரசன்னத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். திருப்பாடல் ஆசிரியர் தாவீது மிக அழகாக அவர் சொல்லுகிறார். திருப்பாடல்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6 உள்ள வசனத்திலே, நலமானதை எங்களுக்கு அருளை யார் உள்ளார் என கேட்பவர் பலர், ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளியை வீசும்படி செய்தருளும் என்று சொல்லுகிறார். நலமானதை எங்களுக்கு அருளை யார் உள்ளார். இன்றைக்கு அநேகர் பாருங்க, சில நேரத்திலே நாங்கள் கூப்பிடுவோம், உள்ளிருப்பு தியானத்திற்கு வாருங்கள், ஜெபத்திற்கு, குடும்ப ஆசீர்வாத தியானத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், பிரதர் எங்கெங்கேயோ பிரேயருக்கு போயிட்டேன், எங்கெங்கேயோ தியானத்துக்கு போயிட்டேன், பெரிய பெரிய போதகர்களே நடத்திட்டாங்க, எங்களுக்கு என்ன நடந்திருக்குது, என்ன அற்புதம் நடந்திருக்கு, என்ன அதிசயம் நடந்திருக்குது, இதோ இந்த பிரேயருக்கும் நீங்கள் கூப்பிடுறீங்க, போங்க பிரதர் என்று சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடுகிறவரிடத்துல ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே எங்கள் மீது உம்முடைய முகத்தினுடைய ஒளியை வீச செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது வீச செய்யும் ஆண்டவரே, உம்முடைய முக ஒளியை நான் காண வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் கண்டு உணர வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய மாட்சிமை மிக அந்த ஒளியானது என்னுடைய உள்ளார்ந்த இருளாய் இருக்கக்கூடிய என்னுடைய இதயத்திலே பாய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவருடைய முகத்தினுடைய பிரசன்னம் உங்கள் மீது ஒளி வீச ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, தாவீது இப்படிதான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார், உம்முடைய முக ஒளியை எங்கள் மீது வீச செய்யும் என்று. அவருடைய மகனாய் இருக்கக்கூடிய சாலமோனை பாருங்க, அவர் ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை அவர் செய்கிறார், ஒரு ஜெபத்தை செய்கிறார். அந்த ஜெபத்தை அவர் எப்படி செய்கிறார் என்றால், 2 குறிப்பேடு 6வது அதிகாரம் 19-20 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், என் கடவுளாகிய ஆண்டவரே உம் அடியானாகிய என் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டருளும், உம் ஊழியனாகிய என் கூக்குரலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்தருளும், என் பெயர் விளங்கும் என்று நீர் வாக்களித்திருந்த இந்த இடத்தின் மேல், கோவில் மேல் இரவும் பகலும் உமது அருட்பார்வை இருப்பதாக.
இந்த ஆலயத்தின் மீது உம்முடைய அருட்பார்வை இரவும் பகலும் இருப்பதாக. அப்போ அருட்பார்வைன்னா ஆண்டவருடைய முகம் எப்பொழுதுமே இந்த ஆலயத்தை பார்த்த வண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? உம் அடியானாகிய எனது விண்ணப்பத்தை நீர் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். அப்போ எத்தனை நாள் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று இருப்பீர்கள்? எத்தனை தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்திருப்பீர்கள்? எத்தனை முறை நம்மளுடைய அருட்சாதன கொண்டாட்டங்களை நாம் கொண்டாடி இருக்கிறோம்? என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் சாலமோன் ஜெபித்ததை போல உம்முடைய முக ஒளியை, எங்களுடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை கேட்கிறீரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினுடைய முகத்தினுடைய பிரசன்னத்தை நான் கண்டு உணர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் மன்றாடி இருக்கிறீர்களா? யோசனை பண்ணி பாருங்கள் பிரியமானவர்களே. புனித பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவர் தரிசனத்திலே, காட்சியிலே முகமுகமாய் அவர் காண்கிறார். அந்த காண்கின்றது தான் அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரும் திருப்பு முனையாக மாறியது. அவரை ஒரு புனிதராக திருச்சபைக்கு தந்தது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவர் எப்படியெல்லாம் விவிலியத்திலே இறை அடியார்களிடத்திலே, முன்னோர்களிடத்திலே, இறைவாக்கினர்களிடத்திலே, திருத்தூதர்களிடத்திலே அவர் எப்படி பேசினார், முகமுகமாய் பேசின ஆண்டவர் இந்த காலத்திலும் நம்மோடு கூட பேச அவர் வல்லமை உள்ளவர், உண்மை உள்ளவர். பரிசுத்த திருமறை நூலை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய யாவே இறைவன் மோசேயிடம் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் எப்படி ஆசீர் கூற வேண்டும் தெரியுமா? ஆரோனிடத்திலையும் அவர்கள் புதல்வரிடத்திலும் நீ இப்படியாக சொல்லி என்று சொல்லி எண்ணிக்கை புஸ்தகம் 6வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 24, 25 உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக என்று சொல்லி ஆண்டவருடைய தம் திருமுகத்தை நம்மேல் ஒளிரச் செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய உள்ளம் ஆண்டவரை அனுபவிக்க, ஆண்டவரை பெற்றுக்கொள்ள பரிசுத்தம் உள்ளதாய், தூய்மை உள்ளதாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரை பார்க்கணும்னு அனைவருக்கும் ஆசைதான். ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் ஆசைதான். இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு நம்ம விண்ணக வாழ்வுக்கு சென்று ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுதே நம்மை படைத்தவரை, நம்மை உருவாக்கினவரை, நமக்காக பாடுகளை ஏற்றுகிறவரை, நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றவரை, நமக்காக உயிர்த்தவரை, நமக்காக மீண்டும் வருகிறவரை நாம் காண வேண்டும். பிரியமானவர்களே, நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதைதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவரை பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய உள்ளம் தூய்மை உள்ளதாய் இருக்க வேண்டும். மத்தேயு ஆசிரியர் 5வது அதிகாரம் 8 உள்ள வசனத்திலே மழை சொற்பொழிவிலே இயேசு பேசின வார்த்தைகளை அவர் சொல்லுகின்ற பொழுது, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த தூய்மையான உள்ளத்துக்காக நீங்க அனுதினமும் நீங்க இறைவனிடத்தில் கேளுங்களேன். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் பகைமை இருக்கிறது, என்னுடைய உள்ளத்தில் வெறுப்பு இருக்கிறது, என்னுடைய உள்ளத்தில் யாரையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, எனக்குள்ள பகை உணர்வுகள் இருந்து கொண்டு இருக்கிறது, என்னால் யாரையும் மன்னிக்க முடியல, பிறர் செய்த துரோகங்கள் எனக்கு கண்முன்னாய் வந்து கொண்டே இருக்கிறது, என் குடும்பத்தில் என்னை பற்றி பேசினதெல்லாம் என் நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணுகிறேன், உம்மை காணுவதற்கு ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னுடைய இயலாமை, என்னுடைய பலவீனம், என்னுடைய குறைவு உம்மை காண ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், அவருடைய முகத்தை காண ஆசைப்பட்டீர்கள் என்றால், தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய பாவ சூழ்நிலைகளிலே இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்து நல்ல ஒரு ஒப்புரவு அருளடையாளம் செய்து இயேசுவை காண அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் விவிலியத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். திருத்தூதர்கள் பணி 7வது அதிகாரம் 55 இருந்து 57 உள்ள வசனத்தை பார்க்கின்ற பொழுது, ஸ்தோவான் என்கிற முடியப்பருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றீர்கள் என்றால், சுற்றி நின்றவர்கள் எல்லாம் உள்ளம் கொதித்தெளிந்து அவரை கற்களால் எடுத்து அடிக்க நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஸ்தோவான் என்ன செய்கிறாராம்? நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்களேன். திருத்தூதர்கள் பணி 7வது அதிகாரம் 55 இருந்து 57 வரை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளுடைய மாட்சிமையும் அவருடைய வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளுடைய வலது பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்றார். என் பிரியமானவர்களே, சில நேரத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது மனிதர்கள் நம்மை பேசின வார்த்தைகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருப்போம்.
இருப்போம், அதை பற்றியே சிந்திச்சு கொண்டு இருப்போம். ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் ஸ்தோவான் என்கிற முதியவர் பாருங்க, கற்களை எடுத்துக்கொண்டு விரோதிகள் நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் வானத்தை உற்று நோக்கினார். அப்போ நான் யாரை உற்று நோக்கணும்? என்னை உருவாக்கினவரை, என்னை படைத்தவரை, என்னுடைய பரம்பொருளாய் இருக்கக்கூடிய ஆண்டவரை நான் பார்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய ஏச்சுதல்கள், பேச்சுகள், அவமானங்கள், நிந்தையான காரியங்களை எல்லாவற்றையும் நான் ஓரம் தள்ளிவிட்டேன் என்றால் ஆண்டவரை என்னால் முகமுகமாய் தரிசிக்க முடியும், முகமுகமாய் காண முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய இறைப்பணியில் 26 ஆண்டுகள் அவர் கரம் பிடித்து என்னை வழி நடத்துகிறார் என்றால் எத்தனை முறை காட்சிகளில் அவரை கண்டிருப்பேன், எத்தனை முறை அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருப்பேன். எத்தனை அவமானங்கள், நிந்தனைகள் வந்த பொழுதும், ஊழியத்தை விட்டுவிடலாம் என்று நினைக்கின்ற பொழுதும், அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற அந்த அறிவொளி, மாட்சிமை மிக்க வல்லமை நிறைந்த ஒளிகளை அனுபவிக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உமக்காக ஓடணும் என்கிற எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே போல தான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா, ஊழிய வாழ்வியில் பிரச்சனையா, உங்கள் வேலைதளத்தில் பிரச்சனையா, அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நின்று கொண்டிருக்கிறீர்களா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இருக்கிறதா, பிள்ளையை கட்டி கொடுத்து விட்டேனே, இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று அழுது கொண்டு இருக்கிறீர்களா, ஆண்டவரை நோக்கி, அவருடைய முகத்தை நோக்கி நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவரை உம்முடைய முகத்தை என் குடும்பத்தின் மீது ஒளி வீச செய்யும் என்று நீங்கள் சொல்லி பாருங்களேன். அவருடைய முக ஒளியை நீங்கள் கண்டு உணர ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த முக ஒளியிலே இருந்து உங்கள் குடும்பத்திற்கு வீசக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் இருக்கிறது, எல்லா தீமைகளையும், இருளின் சக்தியின் ஆதிக்கங்களிலே இருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அப்ப ஆண்டவருடைய முக ஒளியை நீங்கள் காண வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் காண வேண்டும், ஆண்டவருடைய வல்லமையை உணர வேண்டும். இதுவரைக்கும் எத்தனையோ மனிதர்களுடைய முகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நினைச்சிருப்பீங்க இல்லையா? எத்தனையோ மனிதர்களுடைய முகத்தினால எனக்கு தயவு கிடைக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா? நாங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது பிரியமானவர்களே, நற்செய்தி தியானத்திலே நாங்கள் பங்கேற்கின்ற பொழுது, அங்கே செய்தி கொடுக்கின்ற பொழுது, சில நேரத்திலே அங்கே இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது அங்கே பார்த்தீர்கள் என்றால் மக்கள் என்ன பார்ப்பார்கள் என்றால், எங்கே நம்மளை கூப்பிடுவாங்களா, நம்மளை இது பண்ணுவாங்களா எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீர்கள் என்றால் அவர் உங்களை அழைப்பார். உங்களுக்கு முகமுகமாய் மோசேயோடு பேசுறதை போல உங்களோடும் கூட ஆண்டவர் பேசுவார். புனித தாமஸ் அக்வினாசனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர் மிகப்பெரிய இறையியல் நூலாசிரியர். அவர் நற்கருணையின் மீது ஆழ்ந்த பக்தி உள்ளவர். அப்படி உள்ள புனித தாமஸ் அக்வினாஸ் எப்பொழுதுமே நற்கருணையிலே ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கக்கூடியவர். இப்படி ஒரு முறை அவர் ஜெபித்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தோன்றி, தாமஸ், என்னை பற்றி நீ மிக அழகாக சிறப்பாக நீ எழுதி கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி, உனக்கு என்னிடத்திலிருந்து என்ன வெகுமதி வேண்டும் என்று சொல்லி தாமஸ் அக்வினாஸை பற்றி அவர் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இந்த சூழ்நிலையிலே தாமஸ் அக்வினாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, எனக்கு வேற என்ன வேண்டும்? உம்மை பார்த்ததை தவிர, உம்முடைய முகத்தை கண்டு உணர்ந்ததை தவிர எனக்கு நீர் மட்டுமே போதும் ஆண்டவரே என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம், உண்மையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறுகளிலிருந்து வெளிவந்து ஒப்புரவு அருளடையாளத்தின் வழியாக இறைவனுடைய பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று கேட்கணுங்க. ஆண்டவரே, புனித தாமஸ் அக்வினாஸ் வேண்டினதை போல என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நீர் மட்டும் வேண்டும், உம்முடைய முகத்தை நான் காண வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த உலக பற்று நமக்குள்ளே இருந்தது என்றால், உலக நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தது என்றால் நமக்கு ஆழ்ந்த அன்பு கடவுளின் மீது வர முடியாது. அதனால தான் பார்த்தீர்கள் என்றால் எபிரேயர் 12வது அதிகாரம் 14 உள்ள வசனத்திலே, அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அப்போ நம்ம ஆண்டவரை நான் காணணும், இயேசுவை நான் காணணும் அப்படின்னா என்னுடைய உள்ளத்திலே பரிசுத்தத்தை, என்னுடைய உள்ளத்திலே தூய்மையை நான் நாட ஆரம்பிக்கணும். அதற்காக நான் இறைவனிடத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழணும், நான் தூய்மையாக வாழணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்களுடைய தூய ஆவியானவரை அனுப்புங்க என்று உங்களுக்குள்ளே ஒரு ஆவல் வர வேண்டும். பாருங்க, அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு தன்னுடைய மகன் குழந்தை பாலகன் இயேசுவை காணிக்கையாக கொடுக்க வராங்க.
அந்த இடத்துல சிமியோன் என்கிற இறைவாக்கினர் ஒருவர் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நேர்மையாளர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரவேலுக்கு வர இருந்தக்கூடிய ஆறுதலை எல்லாம் அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர். தூய ஆவியானவர் அவர் மேலே இருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன்பு அவர் சாக மாட்டேன் என்று அவர் தூய ஆவியினால் அவர் என்ன செய்யப்பட்டார்? வழி வளர்த்தப்பட்டார். அந்த தூய ஆவியினுடைய தூண்டுதனாலே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அவர் வந்தாராம். அப்ப எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணுங்க. நான் ஆண்டவரை நான் பார்க்கணும், ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கணும். இந்த சிமியோனுக்குள்ள தூய ஆவியானவர் இருந்ததுனால தான் சாகுவதற்கு முன்பு மெசியாவை, இயேசுவை பார்க்காம நான் சாக மாட்டேன் என்கிற எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேருக்குங்க அந்த எண்ணம் இருக்கு? நமக்குள்ள யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமா? ஆண்டவர் நம்மை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோமே? ஆண்டவரிடம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறோமே? ஆனால் ஆண்டவருடைய முகத்தை நான் காண வேண்டும் என்று எத்தனை பேர் நம்ம விரும்பி கொண்டு இருக்கிறோம்? ஆனால் இந்த சிமியோன் எப்படி ஜெபம் பண்ணார் பாருங்க. அந்த குழந்தை பாலகன் இயேசுவை கையில் எடுத்துக்கொண்டு அவர் என்ன ஜெபம் செய்கிறார்? லூக்கா 2வது அதிகாரம் 28 31 வசனத்திலே சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்யும். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என்னுடைய கண்கள் கண்டு கொண்டன. குழந்தை பாலகன் இயேசுவை முகமுகமாய் தரிசிக்கிறார், முகமுகமாய் பார்க்கிறார், அந்த மீட்பரை அனுபவிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே, நான் உம்முடைய மீட்பை நான் கண்டு உணர்கிறேன், நான் உம்மை முகமுகமாய் நான் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய கண்களில் இருக்கக்கூடிய மாம்சமான எண்ணங்கள், இச்சைகள் என்னை விட்டு அகன்று போகணும் ஆண்டவரே. தவறான படங்கள், தவறான எண்ணங்கள் எனக்குள்ளே எழுந்திருந்தால் அந்த தீமைகள் என்னை விட்டு விலகி போகணும் ஆண்டவரே. நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அனுதினமும் நம்மளுடைய பாவத்தை எதிர்த்து போரிடக்கூடிய ஆற்றலை இறைவனிடத்தில் நம்ம கேட்கணும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்தி அவருடைய முகத்தினுடைய அழகை, முகத்தினுடைய சாயலை நமக்கு வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராகிய இறைவனை நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீங்களா? அந்த ஆண்டவராகிய இறைவனோடு கூட பிரசன்னத்தை நீங்கள் கண்டு உணர விரும்புகிறீங்களா? அப்படி என்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தனி அனுபவத்தை கொடுப்பார். அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் சீடர்களை அவர் அழைத்து கொண்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இயேசு தோற்றம் மாறுதல் என்ற நிகழ்விலே பார்க்கின்ற பொழுது மத்தேயு ஆசிரியர் 17வது அதிகாரம் 1-2 உள்ள வசனத்தில் சொல்கிறார், 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது, அவருடைய ஆடைகள் ஒளி போன்று மென்மையான. அப்ப நீங்க ஆண்டவருடைய முகத்தை பார்க்க ஆசைப்பட்டாலே ஆண்டவர் தன்னுடைய முகத்தை உங்களுக்கு காண்பிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய முகத்திலே இருக்கக்கூடிய இருள், உள்ளத்திலே இருக்கக்கூடிய இருள் அனைத்தையும் அகற்றச் செய்வார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுள் அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மீது வீச செய்ய விரும்புகிறார். ஆதலால் தான் பவுல் அடிகளார் சொல்லுவார், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 6 உள்ள வசனத்திலே, இருளில் இருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்க போகிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய முக ஒளியை எங்கள் மேலே வீசுங்க ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்துக்குள் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் எத்தனையோ முகங்களை நாங்கள் பார்த்து ஏங்கினது உண்டு, எத்தனையோ முகம் எங்களுக்கு பார்த்தது உண்டு, எத்தனையோ பேர் முகதாட்சணியம் இல்லாமல் எங்கள்கிட்ட நடந்து கொண்டது உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, உம்மிடத்தில் உம்முடைய முகத்தை காண விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளையும் அகற்றி உம்மை முகமுகமாய் காணக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், இயேசுவின் முகத்தை நாங்கள் காண வேண்டும், இயேசுவின் முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய பாவங்களே, எங்களுடைய மீறுதல்களே, எங்களுடைய அக்கிரமங்களே அந்த பரிசுத்தமான இறைவனுடைய முகத்தை காண தடையாய் இருக்குதே என்று வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் தங்களுடைய பாவங்களை நினைத்து ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய அளவில்லாத இரக்கத்தை கொடுத்து தூய ஆவியானவர் வழியாக இவர்கள் ஒப்புரவு அருளடையாளத்தின் வழியாக மீட்பின் அடையாளத்தை பெற்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது உம்முடைய முகத்தினுடைய
அக ஒளியை வீசும்படியாக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏழ்மைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், குழந்தை இல்லாத தன்மைகள் எல்லாம் மாறும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலை வாய்ப்பினை அருளும்படியாகவும், குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை ஆசீர்வாதத்தை தரும்படியாகவும், பொருளாதார குறைவோடு இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பொருளாதார குறைவில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி மேரி கமலா ஜேசுதாஸ், திருமதி பன்னீர் நிர்மலா, திருமதி பிரிஜிட் கிறிஸ்டிராயன், இந்த குடும்பத்தை நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இவர்கள் மீதும் ஆண்டவரே உம்முடைய முகத்தினுடைய அகவொளி இந்த குடும்பங்களின் மீது பாயட்டும். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற, உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய முகத்தின் சாயலை கண்டடைந்து சாட்சி சொல்ல நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவையெல்லாவற்றை எங்கள் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். இயேசுவே நம் மீட்பர் தியான குழுவினர் வழிநடத்தும் ஜெப அனுபவ தியானம். ஆயர்கள் தலைமையில் அருட்பணியாளர்கள், நற்செய்தியாளர்கள், பாடகர்கள் இணைந்து வழிநடத்துகிறார்கள். நாள் டிசம்பர் 27 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரை. இடம் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலய தியான இல்லம், வேளாங்கண்ணி. கட்டணம் ரூபாய் 3000, உணவு உறைவிடம் உட்பட 100 நபர்களுக்கு மட்டும். மேலும் தொடர்புக்கு 9840372789 மற்றும் 7397447114.